இன்றைக்கி நம்ம சேனலில் நிறையா மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த காயோட மருத்துவ பயன்களை பற்றி பார்த்துடலாம். இந்த காய் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க, குடல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, சரும பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காய் நல்ல பயன்களை கொடுக்குதுன்னு சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்படுதுங்க. வாங்க இந்த காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கூட கடுகு சேர்த்திக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தி தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்திக்கங்க. இந்த பீர்க்கங்காய் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சரும பிரச்சனை உள்ளவங்களும் இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லான்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குடல் சம்மந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்கிறவங்க அனைவரும் இந்த பீர்க்கங்காயை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பயன்களை தரும்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இது கூட ஒரு டம்ளர் தண்ணியை உள்ளே கலந்து விட்டுருங்க. தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்தி விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் சொன்ன இந்த மருத்துவ பயன்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.